2025ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம்? இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஒரே சொத்து வகை போதுமா? நான் முதலீட்டாளனாக என்னுடைய பயணத்தை தொடங்கும்போது 99 விழுக்காடு முதலீட்டாளர்கள் வைப்பு கணக்கில் தான் பணத்தை வச்சுருந்தாங்க. அன்னைக்கு 19% கூட வைப்பு கணக்கில் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிது. அவ்வளோ ஹை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால யாருக்கும் ஈக்விட்டி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2020 என்ன நடந்ததுனாக்கா, வைப்பு கணக்கில் கிடைக்கக்கூடிய பணம் ரொம்ப சொற்பமாக இருந்ததுனால அங்கேருந்து பணவீக்கம் கூட கூட அதிகமான முதலீட்டாளர்கள் வைப்பு கணக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டிக்கு வராங்க. ஏன் ஈக்விட்டிக்கு வராங்க? அதுக்கு முந்தின 2-3 ஆண்டுகளில் ஈக்விட்டியில் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடச்சிது. அதனால் இங்கே பணத்தை வச்சுட்டு இந்த சொற்ப பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இந்த எக்ஸ்டென்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ 90ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் வைப்பு கணக்கில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 2020 இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஈக்விட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே சொத்து வகையில் முதலீடு செய்வது என்பது தவறான அணுகுமுறை. என்ன சார், நீங்கள் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டர் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டராக வளர வளர நானும் மற்ற சொத்து வகைகளில் தொடர்ந்து முதலீடு செய்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வளர்த்துக்கிட்டு வரேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் மல்டி அசெட். எல்லா சொத்து வகைகளுக்கும் ஒரு ஸ்கோப்பை ஏற்படுத்தி, ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தி, அந்த ஸ்பேஸில் எப்படி எஃபிஷியண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணமோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஒட்டுமொத்த சொத்து வகைகளின் வளர்ச்சியை தான் என்னுடைய வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஸோ ஒவ்வொரு இன்வெஸ்டரும் மல்டிப்புள் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சுக்கு பேர் மல்டி அசெட் அப்ரோச். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். பட் முக்காவாசி இன்வெஸ்டர்ஸினுடைய மல்டி அசெட் அப்ரோச் வந்து இம்பேலன்ஸ்டாகத்தான் இருக்கிறது. ஒன்று, ஈக்விட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா டெய்லி ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ ஈக்விட்டி தான் அதிக ரிஸ்க் கொடுக்கும்னு பார்த்து ஈக்விட்டி மேலே ரொம்ப அசாத்திய நம்பிக்கை உள்ள முதலீட்டாளர்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க, இன்றைய புதிய முதலீட்டாளர்கள் மத்தியில். அல்லது ரியல் எஸ்டேட் தான் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான முதலீட்டாளர்கள் இன்னும் நிறைய இருக்காங்க. அல்லது எனக்கு என் பணத்தை பேங்க்கில் வச்சாதான் சேஃப்னு சொல்லக்கூடிய முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு சொத்து வகைக்கு அதிக வெயிட்டேஜை கொடுத்துட்டு அதிலேயே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். இவங்க மாறும்போது கூட அந்த ஒரு சொத்து வகையிலேருந்து ஒட்டுமொத்தமாக இன்னொரு சிங்கிள் அசெட்டுக்கு போகிறாங்க. மல்டி அசெட்டை பேலன்ஸ் பண்ண தவறுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது இந்த பேலன்ஸ் தான். உங்கள் எல்லாருக்கும் வாரன் பஃபெட்டை தெரியும். வாரன் பஃபெட் ஈக்விட்டி எப்படி யூஸ் பண்ணாருங்கிறத தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அவர் டெட்டை எப்படி யூஸ் பண்ணாருங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணார். 2008-09 கிராஷ் நடக்குது, குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸில். அந்த பீரியடில் அவர் வாங்கின டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அதில் அவர் சம்பாதிச்ச இன்ட்ரெஸ்ட்டையும் அதோடு சேர்ந்து அவர் வாங்கின ஈக்விட்டி வாரண்ட்ஸையும் அந்த ஈக்விட்டி வாரண்ட்ஸ் பங்குகளை என்ன விலையில் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் அவருக்கு ரிட்டர்ன் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் எத்தனை முதலீட்டாளர்கள் பேசுகிறார்கள்? எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க?
நம்ம எல்லா விஷயங்களையும் ஒரு பட்சமாக பார்க்கிறோம். இன்னொரு சைடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறிடுறோம். மல்டி அசெட்டுங்கிறதே நிறைய ஆங்கிள் இருக்குது. எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். சொத்து வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும். 360 டிகிரி பார்வையை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் மல்டி அசெட். என்னென்ன அசெட்ஸ் இருக்குன்றத இப்போ பேசுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அசெட் டெட். ஏன்னாக்கா நாடுகள் எப்படி கவர்ன் பண்ணப்படுகின்றன, பணவீக்கம் எப்படி மேனேஜ் பண்ணப்படுகிறது, சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி மானிட்டரி பாலிசியை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா வகைகளிலும் எல்லா சொத்து வகையையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் டெட் இன்வெஸ்டிங்கும் பண்ணி நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு வழி இருக்கிறது. அந்த வளர்ச்சியில் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லா குளோபல் சென்ட்ரல் பேங்க்ஸும் டாலர் அதிகம் வச்சுக்க போகிறாங்களா அல்லது கோல்டை வாங்க போகிறாங்கன்றதுல கோல்டு இன்வெஸ்டிங்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும்போது கமாடிட்டிஸினுடைய அந்த உபயோகம் அதிகரிக்கும் போது கமாடிட்டி இன்வெஸ்டிங்லேயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய தொழில்கள் வரும்போது அவற்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற போது ஸ்டார்ட் அப்லேயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் சரியாக இல்லாத போது சொத்துக்களின் மதிப்பு கீழே வரும்போது ரியல் எஸ்டேட்லேயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டல் ஈல்டு அதிகமாகும் போது சொத்து வகைகள் கீழே இருந்துச்சுன்னா அப்போ அந்த சொத்துக்களை வாங்கினீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்டை மறுபடியும் ரெண்டல் ஈல்டு குறையும் போது சொத்து மதிப்பு கூடி இருக்கு. அந்த கூடுதலில் லாபத்தை அனுபவிக்க அப்பார்ட்மெண்ட் போன்ற சொத்துக்களை வாங்கிறதுலையும் முதலீட்டு வாய்ப்பு இருக்கிறது. இத்தனை வாய்ப்புகளும் சேர்ந்து அடக்கமானது தான் மல்டி அசெட். இதில் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மல்டி அசெட்டை நான் சொன்னேன். இது தவிர உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளில் முதலீடு செய்வதற்கும் ஒரு குளோபல் இன்வெஸ்டிங்கிற ஒரு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் ஆட் ஆகுது. ஸோ இத்தனை சொத்து வாய்ப்புகள் ஒருத்தருக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன குட்டையில் மீன் பிடிக்கிறது தான் ஒரே சொத்து வகையில் முதலீடு செய்வது என்பது. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு இந்த 4 விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இந்த 4 விஷயத்தை கற்றுக்கிட்டா போதும்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். அதனால் இந்த 4 விஷயத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எந்த முதலீட்டாளரும் தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது என்பது என்னுடைய கன்விக்ஷன். ஏன்னா நான் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மறுக்கிறேன். அதைத்தான் நான் இந்த மல்டி அசெட் வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு சாய்ஸஸ் இருக்கும்போது எதுக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன். கண்ணை மூடிக்கிட்டோ லைட்டாக எடுத்துக்கிட்டோ அந்த டெசிஷனை எடுக்க முடியாது. அந்த டெசிஷனை எடுக்க தெரியலனா எப்படி எடுக்கணுன்றதை முதல்ல கற்றுக்கணும். யாரை வச்சு எடுக்கணுன்றதில் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோன்றதை முதல்ல உணரணும். அந்த உணர்விலிருந்து தான் நம்மளுடைய முதலீட்டு பயணத்தை நம்ம துவங்கணும். சின்ன இன்வெஸ்டராக இருந்தால் கூட இந்த பேலன்ஸோடு வளரணுன்ற அந்த ஒரு ஆர்வம் இருந்தாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் அந்த பேலன்ஸை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக அமையும். இந்த பேலன்ஸ் ஏற்பட நீங்களே அதில் அதிகமாக நம்புவீர்கள். உங்கள் மைண்டை ஓப்பனாக வச்சுக்கிங்க. எல்லா சொத்து வகைக்கும் சின்ன குட்டையில் மீன் பிடிக்க மாட்டீங்க. குறுகிய வட்டத்துக்குள்ளே உங்களை சுருக்கிக்க மாட்டீங்க. பறந்து இருக்கக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகளை பரந்த மனதுடன் அணுகுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உலக பொருளாதாரம் இருக்கிறது, இந்திய பொருளாதாரம் இருக்கிறது, உலக அரசியல் சூழல் இருக்கிறது, இந்திய அரசியல் சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய முதலீட்டு பார்வைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோம். இணைந்து பயணிப்போம்.